கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஊர்நத்தம் பூர்வீக சொத்து ஜீரோ வேல்யூவாக தவறாக பதிவாகி உள்ளது குறித்து சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கவன ஈர்ப்பு தீர்மானம். கடந்த ஆட்சியில் நிகழ்ந்த பிழையை உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் என சட்டப்பேரவையில் வலியுறுத்தல். நான் வைத்த கோரிக்கை ஜீரோ வேல்யூ அந்த பட்டா பத்தி விளக்கமா அமைச்சர் எனக்கு அந்த தபால் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துட்டார். அதை நான் ஃபுல்லா படிச்சுட்டேன். அது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய தொண்டாமுத்தூர் தொகுதி மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தில் பல இடங்கள்ல அந்த மாதிரி ஜீரோ வேல்யூ பட்டா இருக்குது. அது கடந்த ஆட்சியில அது அப்படி பண்ண அந்த மாதிரி ஏற்றப்பட்டிருக்குது. ஆகவே அது தொடர்ந்து இருக்குது. அப்பவே நான் வலியுறுத்தி இருக்கிறேன். கடந்த ஆட்சியில் கூட வலியுறுத்தி இருக்கிறேன். ஆகவே உடனடியாக அமைச்சரை தலையிட்டு அதை நிவர்த்தி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் மின்வெட்டு பெரிய பிரச்சனையாக இருந்தபோது அந்த நிலையை மாற்றி தமிழகத்தை ஒளிமயமான மாநிலமாக மாற்றிய பெருமை புரட்சி தலைவி ஜெயலலிதாவை சேரும். சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பெருமிதம். ஏறத்தாழ தமிழ்நாட்டில் அம்மா ஆட்சி காலத்தில் 2010-11 தமிழ்நாட்டில் மின்சாரம் வந்த நேரத்தை விட அது வராத நேரம் அதிகம் இருந்தது. அவ்வளவு கடுமையான மின்வெட்டு, தமிழகமே இருளில் மூழ்கி கிடந்தது போல் இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்கே ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள். அப்பொழுது மக்களை சந்தித்து சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் 3 ஆண்டுகளில் தமிழகத்தை மின்வெட்டே இல்லாத மாநிலமாக ஆக்கி காட்டுவேன் என்று சூளுரை ஏற்றார்கள். அதோடு மட்டுமல்ல, அதே மாதிரி சொன்னபடியே அந்த 3 ஆண்டுகளிலேயே தன்னுடைய கடுமையான முயற்சியின் காரணமாக, அவருடைய ஆளுமை திறமையின் காரணமாக மத்திய அரசோடு இருக்கும் மற்ற மாநில நண்பர்களோடு மத்திய அரசுடைய இணக்கமான போக்கையும் கையாண்டதன் காரணமாக மத்திய அரசுடைய உதவியோடு இன்றைய மின்சார பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் எடுத்த நடவடிக்கை அளப்பரியது. அதை பார்த்தால் அதற்காக அவர் சிறப்பு முயற்சியை மேற்கொண்டார். அன்றைய மின்சாரத்துறை அமைச்சருடைய தலைமையில் தமிழ்நாடு அரசு துறையினுடைய அனைத்து முக்கிய துறையினுடைய செயலாளர்கள் அடங்கிய ஒரு குழுவினை நியமித்து ஒரு கமிட்டியை போட்டு அந்த அதிகாரிகள் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் வாரம் 10-11 மணி அளவில் சட்டம் இங்கே தலைமைச் செயலகத்தில் கூட அந்த செயலாளர்கள் கூடி அந்த ஆய்வு செய்து மின்சார பிரச்சனையை போக்குவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அதனுடைய தொடர் நடவடிக்கைகள் என்ன, அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அதை தேவையான இடங்களிலே அம்மா அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றால் அவரே நேரடியாக ஒவ்வொரு வாரமும் அந்த உயர் அதிகாரிகளுடைய கூட்டத்தை கூட்டி ஆய்வு செய்து அந்த நடவடிக்கை எடுத்து வந்ததன் விளைவாக 3 ஆண்டுகளிலே அவர் சொன்னது போல இங்கே மிகப்பெரிய இங்கே பிரச்சனை, அந்த மின்வெட்டு பிரச்சனைக்கு மின்வெட்டே இல்லாத மாநிலமாக ஆக்கி காட்டினார். அது மட்டுமல்ல, அவர் உருவாக்கி அதற்கு பின்பு அப்பொழுதே அவர் சொன்னார், இனிமேல் தமிழகத்தில் வானத்தில் வேண்டுமானால் மின்வெட்டு வரலாமே தவிர என்னுடைய ஆட்சி காலத்தில் மின்வெட்டே வராது என்று சொன்னார். அந்த அளவிற்கு மின்வெட்டே இல்லாத மாநிலமாக அன்றைக்கு சொன்னதை உருவாக்கி காட்டியவர், செய்து காட்டியவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். உயர்கல்வி மன்ற வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் திருவுருவ சிலை பராமரிக்கப்படாதது குறித்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவருடைய திருவுருவ சிலையை மெரினா கடற்கரையில் இருக்கின்ற தமிழ்நாடு உயர்கல்வி மன்றம் இருக்கின்ற திரு JJ அம்மா மாளிகையிலே வளாகத்திலே முழு உருவ சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முழு உருவ சிலையிலே இப்போ பராமரிக்கப்படாமல் அம்மாவுடைய பிறந்தநாள் அன்று மட்டும் அரசின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் அது பராமரிக்கப்படாமல் இருக்கிற காரணத்தால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அரசு மாண்புமிகு அம்மாவுடைய சிலைக்கு தினந்தோறும் மாலை அணிவிப்பதற்கும் முன்வழியாக செல்வதற்கு வழி ஏற்படுத்தி தந்து வேண்டுமென்றால் அந்த பராமரிப்பு செலவையும் மாலை அணிவிப்பதையும் நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவராக அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை நிறைவேற்றி தருமாறு கவனத்தை கேட்டுக்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம் அளித்த நிலையில் லேடி வெலிங்டன் வளாகம் செல்வி ஜெயலலிதா வளாகமாக மாற்றப்பட்டு அரசாணை வெளியிட்டது குறித்து பேரவையில் சுட்டிக்காட்டிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், அது லேடி வெலிங்டன் வளாகம் இல்லை, தற்போது அது மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா வளாகமாக அரசாணை வெளியிடப்பட்டு மாற்றப்பட்டு அங்கு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தங்களுடைய கவனத்துக்கு சொல்கிறேன். விழுப்புரத்தில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா பல்கலைக்கழகம் மூடப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவ மாணவிகளின் உயர்கல்வி பயில நடவடிக்கை எடுக்கப்படுமா என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கேள்வி. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே விழுப்புரம் நகரம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம், அதிலும் கல்வியிலே மிகவும் பின்தங்கிய மாவட்டம், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகம் வசிக்கின்ற மாவட்டம், கல்வியிலே இந்த தமிழ்நாட்டிலே மிகவும் பின்தங்கிய ஒரு மாவட்டம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அந்த பின்தங்கிய மக்களை கல்வியிலே உயர வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே கடந்த காலத்திலே முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய பெயரிலே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் என்று தொடங்கப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தை பல்வேறு காரணங்களால் அது மூடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த வெற்றி அரசு மாண்புமிகு அம்மாவோட பெயரிலே தொடங்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் அந்த ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உயர்கல்வி பயிலுவதற்கு வசதியாக அந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் தொடங்கப்படுமா என்பதை நான் தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். உருட்டல் மிரட்டலுக்கு பயப்பட மாட்டோம் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேசியதால் பேரவையில் அமளி. முதல்வர் மீதான உதயநிதியின் விமர்சனத்துக்கு ஆளுங்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பேரவையில் சலசலப்பு. தயவுசெய்து சொல்றேன், நீங்க சொல்லுகிற போது முதலமைச்சர் கருத்தும் சொல்லுங்க. உட்காருங்க. நீங்க எங்க வரீங்க? நீங்க போங்க உள்ள இடத்துக்கு. நீங்க போங்க பதில், நீங்க போங்க முதல்ல. மாண்பு உறுப்பினர் கொஞ்சம் அமருங்க. எல்லாம் அமருங்க. இருங்க. நீங்க அமருங்க. முதலமைச்சர் மேஜையில் உள்ள ஊழல் கோப்புகள் குறித்து எப்போது நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அப்போது சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுப்போம். சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ராஜ்மோகன் காரசார பேச்சு. இந்த முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையா குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். பேரவைத் தலைவர் பாருங்க, கருத்து இல்ல மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல உட்காருங்க. இந்த கேமரா டீம் வந்து சைடு கொஞ்சம் காட்டுங்க. ஏங்க மாண்புமிகு இருங்க. இல்ல, மிசாவை பார்த்து தனிப்பெரும் இயக்கமான திமுகவை தோற்கடித்து வெற்றி பெற்று தாவேக என்றால் என்னவென்று காண்பித்துள்ளோம். எதிர்க்கட்சித் தலைவர் பேச்சுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலடி. நீங்க மிசாவையே பார்த்த இயக்கம் தான், ஆனால் மிசாவையே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடனில் இருப்பதாக முதல்வர் விஜய் தெரிவித்திருப்பதால் திமுகவைச் சேர்ந்த 59 உறுப்பினர்களுக்கும் அரசு வாகனம் வேண்டாம் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அறிவிப்பு. புதிய வாகனம் இந்த அரசு வழங்குவதாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறீங்க. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை இந்த அரசுல சபையில நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர்
மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தொகுதி மக்களை கார் இல்லாத எம்எல்ஏக்கள் நடந்து சென்று பார்க்க முடியாது என்பதாலேயே அரசு சார்பில் கார் வழங்கப்படுவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். மூத்த உறுப்பினர் கேட்டாரு, சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கான்னு அப்படின்னு. செக் பவர் இல்ல, ஒத்துக்கிறோம். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அந்த புதிய சட்டமன்ற எதிர்பார்ப்புன்னா, பெரும்பாலும் தேர்தலில் நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது சொன்னது, நிறைய இடத்துல எம்எல்ஏவை நாங்க பார்த்ததே கிடையாது. எம்எல்ஏ ஓட்டு கேட்கும் போது வந்தாரு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. மழை வரும்போது வரல, குறைய கேட்க வரல. ஏன் தொகுதியிலேயே அது இருந்துச்சு, எம்எல்ஏ ஆபீஸ் கூட இல்லைன்னு. அப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, சட்டமன்ற நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது எங்களை முதல் பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்கன்னு சொல்லும்போது நடந்து போய் பார்க்க முடியாது. ஒவ்வொரு சட்டமன்றத்தை இடத்துல போகும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா, இப்ப 7 வார்டு இருக்கு என் தொகுதியிலனா, 7 வார்டு நம்ம நடந்து போய் பார்க்க முடியாது. அப்ப இது ஆடம்பரம் கிடையாது. இது அரசியல் ரீதியா நம்ம அமைச்சருக்கு எப்படி மூத்த உறுப்பினர் சொன்னாரோ அது அரசே கொடுத்திருக்க. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது ஆடம்பரம் கிடையாது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களை போய் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த காரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மக்களை சந்திக்க வேண்டும், இதுதான் முக்கிய கோரிக்கை. சந்திக்கும் போதுதான் அனைத்து டிபார்ட்மெண்டோடைய ஒவ்வொரு ஆபீஸ்க்குள்ள போய், இப்ப நீங்க உள்ளாட்சி துறையெல்லாம் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கும் போது அந்த அதிகாரிகள் உள்ளபடியே ஒரு பயம் வரும். இல்ல வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு நம்ம ஒரு அரசியல் செய்ய முடியாது. மக்களுடைய தேவைகளை ஒவ்வொரு தடவை செய்யணும். அதுக்குதான் இந்த இதை தவிர இது ஆடம்பரம் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கும் போது அவருக்கு அரசு பங்களா எதற்கு என கேள்வி எழுப்ப முடியுமா என எம்எல்ஏக்களுக்கு கார் விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. கார் என்பது ஆடம்பரம் இல்லை என்றும் மக்களை சந்திப்பதற்கான தேவை என அமைச்சர் விளக்கம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல, அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு. பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேண்டும் கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். இது உடனே இல்ல இங்க இருக்கவங்க எல்லாருக்கும், அதாவது இங்க இருக்க எல்லாருக்கும் பங்களா கொடுக்கலாமான்னு கிடையாது. இது ஒரு புரோட்டோகால், அவ்வளவுதான். இந்த புரோட்டோகால்ல அமைச்சர்களுக்கு கார் கொடுக்கப்படுது, வீடு கொடுக்கப்படுது, 4 உதவியாளர் கொடுக்கப்படுறாங்க. அப்ப சட்டமன்ற உதவியாளர் கிடையாது. தென் மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்தில் 534 தொகுதிகளே தொடர வேண்டும் என முதலமைச்சர் ஏன் பேசவில்லை என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை பற்றி பேசினார்கள். கடந்த 12ஆம் தேதி இதே சட்டமன்றத்தில் நாம் ஒரு அனைத்து கட்சி ஒத்துழைப்போடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அதில் மிக தெளிவாக 543 எம்பி சீட்ஸ், 543 எம்பி சீட்டை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த தீர்மானத்தை தான் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சருடைய உரையில் இந்த 543 எம்பி சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன். தொகுதி மறுவரையறை தீர்மானத்தில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருந்தனவோ அதிலும் தமிழக அரசின் கொள்கை நிலைப்பாட்டிலும் முதலமைச்சரும் மிக உறுதியாக இருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். அதுக்கான அஜெண்டாஸ் வேற, அதுக்காக தான் கிளாரிஃபை பண்றதுதான் எதிர்க்கட்சி தலைவருடைய
என்ன நீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்னமோ பெரும்பாலான அனைத்து கட்சிகளுக்கு பெரும்பாலான நிலைப்பாடோ என்ன நிறைவேறும் அதே அனைத்து கட்சிகளுடைய முக்கிய பெரும்பாலான நிலைப்பாடு என்னமோ அதே நிலைப்பாடுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். இந்த அரசு உறுதியாக பதிவு செய்கிறோம். தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை தீர்மானம் குறித்து தவறான விமர்சனங்கள் உருவாக்கப்படுவதாக சட்டமன்றத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு ஃப்ரீ செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியாக உள்ளதாக விளக்கம். மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட கேங்மேன் பணியிட மாற்றம் குறித்து சட்டப்பேரவையில் முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி. 45 டெண்டர்களில் முறைகேடு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் நடந்து வருவது அவருக்கே தெரியும் என செந்தில் பாலாஜிக்கு மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. 3000க்கும் மேற்பட்ட கேங்மேனுடைய டிரான்ஸ்ஃபர் பத்தி சொல்லியிருந்தார். நாங்க குறிப்பிடறப்ப அதான் சொல்லியிருப்போம். அதாவது இங்க ஆட்கள் பற்றாக்குறை கண்டிப்பா இருக்கு. பற்றாக்குறை காரணமாக ஒரு சில இடங்களில் அவர்களுக்கு தேவையான பேக்கப் ஆள் இல்லை, அதனால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஏன்னா கடந்த ஆண்டுகளில் 343 பேர் தான் நம்ம எடுக்கப்பட்டிருந்தோம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக ஏதோ செய்தியாளர் சந்திப்பின் போது ஏதோ தடித்த வார்த்தைகளால் ஏதோ முறைகேடுகள் அப்படிலாம் சொன்ன மாதிரி சொன்னார். நாங்கள் எதுவும் சும்மா பொதுவான யாரும் எதுவும் சொல்லலை. இந்த துறையில் அமைச்சராக வந்த பொழுது முதல்வருடைய உத்தரவின் பேரில் கடந்த 5 ஆண்டுகள் நடந்த அனைத்து டெண்டர்களையும் அனைத்து ஒப்பந்தங்களும் தீவிரமாக ஆராய்ந்து அதுல 4 அமைச்சர்கள் மாறின பிறகும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து 45 டெண்டர்களில் பெரிய அளவில் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அது டிபிஎஸ் விஜிலன்ஸுக்கும் ரெஃபர் பண்ணப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டு அதுவும் தற்போது விசாரணை நடந்து வருகிறது. அவருக்கும் தெரியும் அது விசாரணையில் நடந்து வருகிறது. அது இல்லாமல் இப்போ கடன் வாங்கப்படும். ஏன்னா இது தனி நிறுவனம், இது கார்பரேஷன், இது பொதுத்துறை நிறுவனம். இந்த நிறுவனம் இது ஒரு அளவுக்கு தான் அரசு இதுக்கு நிதி கொடுக்குமே தவிர இது தானாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். கடன் வாங்கி தான் செய்ய முடியும். ஆனால் கடனை வாங்குற போது அந்த கடன் எப்படி நம்ம பயன்படுத்தணும் இருக்கும், எங்கெங்க பயன்படுத்தணும் இருக்கணும். பெரிய அளவில் ஆட்களும் வேலைக்கு எடுக்காமல், பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம அதிகரிக்காமல், எதுவுமே செய்யாமல், அதுவும் ஏன்னா மற்ற துறையில் இருந்தப்போ அவர் வேலைக்கு அதிகமாக ஆள் எடுக்கக்கூடியவர் தான். ஆனால் இந்த துறைக்கு வந்த போக்குவரத்து இருந்தப்போ நிறைய ஆட்களை வேலைக்கு எடுத்திருக்கிறார். அதெல்லாம் எடுத்தது போனவர்கள் நல்ல சிறப்பாக வேலைக்கு ஆட்களை எடுக்கக்கூடியவர் தான் அந்த முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் இந்த துறையில் மட்டும் வேலைக்கு ஆட்கள் எடுக்கவில்லை. ஏன்னா அவருக்கு இது போக நிறைய மற்ற விஷயங்கள் மற்ற வேலைகள் நிறைய இருந்திருக்குது. அதனால கண்டிப்பாக இது கடனை வைத்து தான் சமாளிக்க முடியும். அதை எப்படி பயன்படுத்தணும் இருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு ரூபாயும் மக்கள் பயன்பாடுக்கு இந்த வாரியத்திற்கு சரியாக பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு போக்சோ வழக்குகள் அதிகமாக நிலுவையில் உள்ள 16 மாவட்டங்களில் 14 கூடுதல் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என அமைச்சர் CTR நிர்மல்குமார் அறிவிப்பு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக 3 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. மின்சாரத்துறையில் நுகர்வோர் புகார்களுக்கு தானாகவே பதிலளிக்கும் ஒரு மென்பொருள் வசதி உருவாக்கப்பட இருப்பதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் அறிவிப்பு. இந்த ஆண்டு 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. மூன்று 3,70,000 இணைப்புகளில் 2,719 இடங்களில் மட்டுமே தரவு முரண்பாடுகள் கண்டறியப்பட்டதாகவும் மின் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் எரிசக்தித்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் விளக்கம். சட்டமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எழுப்பிய மின் கட்டண புகார்களுக்கு அமைச்சர் பதில். இருக்கையை விட்டு எழுந்து கையை உயர்த்தி கொண்டு யார் முன்னோக்கி ஓடி வந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன். சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் JCD பிரபாகர் பகிரங்க எச்சரிக்கை. இந்த கருத்தை நான் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ 2-3 உறுப்பினரை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன். உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், உறுப்பினர் மதார் பத்ருதீன் மதுரை, அதே போன்று உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா, தயவு செய்து வெளி மேடையில் இருப்பது போல உங்கள் இருக்கையை விட்டுக்கொண்டு கையை உயர்த்தி கொண்டு இங்கே ஓடி வருவதை நான் அனுமதிக்க முடியாது. அதை உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதே அந்த குறுக்கீடு உங்களிடமிருந்து தான் வருகிறது. நான் பார்த்து அதான் சொன்னேன், அவர் பேசுகிற நீங்களே எழுந்திருக்கலாமா என்று கேட்டேன். இருக்கையை விட்டு இனி முன்னோக்கி யார் கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தாலும் அது எந்த தரப்பில் வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகின்றேன்.
தமிழ்நாடு முழுவதும் சிதிலமடைந்த திருக்கோவில்களை தேர்வு செய்து சுமார் 150 திருக்கோவில்களில் 85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆண்டு திருப்பணிகள் நடத்தப்படும் என இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. பள்ளி குழந்தைகளின் பசிப்பினியை போக்கிய பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளன்று முக்கிய திருக்கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு பொது விருந்து அளிக்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதங்களை தவிர மற்ற விஷயங்கள் அதிகம் பேசப்படுவது வேதனை அளிக்கிறது. NLCயில் இருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம் விருத்தாச்சலம் தொகுதி மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர் சந்திப்பின் போது வலியுறுத்தல். குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 70 நாட்கள் ஆகியும் இதுவரை வழங்கப்படவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. உழவர்களுக்கான குறுவை தொகுப்பை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னை திருவேற்காட்டில் வீடு புகுந்து பெண் தூய்மை பணியாளரை கொலை செய்து நகை கொள்ளை. உடல் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த 30 வயதான ஆகாஷ் என்பவரை தேடி வரும் காவல்துறை. நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து வரும் பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்ற பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி உயிரிழந்தார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் திரை உலகினர் மற்றும் ரசிகர்கள் சோகம். தனித்துவமான நடிப்பால் பல தலைமுறை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த பழம்பெரும் திரைப்பட நடிகை சௌகார் ஜானகி மறைவுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இரங்கல். பத்மஸ்ரீ விருது, கலைமாமணி விருது, நந்தி விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ள சௌகார் ஜானகி மறைவு திரை உலகிற்கு பேரிழப்பு என்றும் அவரது குடும்பத்தினருக்கும் திரை உலகினருக்கும் ரசிகர்களுக்கும் முதலமைச்சர் விஜய் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோர்தானா நீர்த்தேக்கத்தில் இருந்து ஆற்றில் 75 கன அடி வீதம் 9 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு. இடது மற்றும் வலதுபுற கால்வாய்களில் தலா 75 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படும் என்பதால் வேலூர் குடியாத்தத்தில் உள்ள 8000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான 272 புகார்களில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தகவல். பள்ளிகள், கல்லூரிகள், பொதுமக்கள் கூடும் இடங்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மத்தியில் 3519 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன என அறிவிப்பு. வேலைவாய்ப்பை நம்பி தாய்லாந்து சென்று சித்திரவதை அனுபவிக்கும் 3 தமிழர்களை மீட்டெடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அறிக்கை. வெளிநாட்டு தமிழக நலத்துறை அமைச்சரிடம் பெற்றோர்கள் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்த நிலையில் அரசு வெளியுறவுத்துறை மற்றும் தூதரகத்துடன் இணைந்து உடனடியாக மீட்க வேண்டும் என வலியுறுத்தல். கோவில் யானைகளின் நலனை பாதுகாக்க மீண்டும் புத்துணர்ச்சி முகாம்களை நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் கோவில் சொத்துக்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி அதனை கல்வி, மருத்துவம், மக்களின் அடிப்படை தேவைக்காக பயன்படுத்த வேண்டும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு ஆசை வார்த்தைகளை கூறி கர்ப்பமாக்கிய நபரை கைது செய்த போலீசார். பெற்றோர் வேலைக்கு சென்றதை சாதகமாக பயன்படுத்தி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த நபர் மீது மகளிர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நடவடிக்கை.
கோவையில் பள்ளி பேருந்தில் மாணவிக்கு தொடர் பாலியல் தொல்லை கொடுத்து வந்த பேருந்து உதவியாளர் சேவியர் போக்சோ சட்டத்தில் கைது. பள்ளி பேருந்தை பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சிறைப்பிடித்ததை அடுத்து நீலாம்பூர் போலீசார் நடவடிக்கை. சேலம் மாவட்டம் சூரமங்கலத்தில் இருசக்கர வாகனம் திருடு போனது குறித்து சிசிடிவி காட்சிகளுடன் புகார் அளித்த நபரை காவல்துறையினர் மிரட்டி தாக்க முயன்றதாக குற்றச்சாட்டு. காவல்துறையினர் திருடர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே உள்ள நீராவியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விதவிதமான விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத மாவு மற்றும் குச்சிகளை கொண்டு 1 முதல் 10 அடி உயரம் வரை 300க்கும் மேற்பட்ட சிலைகள் வடிவமைக்கப்பட்டு விற்பனை. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் தொடர் உண்ணாவிரத போராட்டம். தண்ணீர் இன்றி வாழை வெற்றிலை பயிர்கள் காய்ந்து வருவதால் காவிரி நீரை திறக்க கோரி 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தீநகரில் பள்ளியில் மயங்கி விழுந்து மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவதாக குற்றம் சாட்டி பெற்றோர் சாலை மறியல். சாலை மறியலில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு. சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என்ற அரசின் கூற்று தாமதப்படுத்தும் தந்திரம் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். முதலில் நீர்நிலைகளில் உள்ள மரங்களை அகற்ற தொடங்க வேண்டும் என்றும் இந்த உத்தரவை அமல்படுத்தாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. திருப்பூர் பூ மார்க்கெட்டில் முகூர்த்த நாட்கள் மற்றும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் வரத்து குறைந்த நிலையில் மல்லிகை பூ கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை. சத்தியமங்கலம், ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரத்து குறைந்ததால் மல்லி மற்றும் முல்லை உள்ளிட்ட அனைத்து பூக்களின் விலையும் 2 மடங்காக உயர்ந்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. ஏமன் அருகே 16 இந்தியர்களுடன் சென்ற சரக்கு கப்பலை சிறைபிடித்து கடத்திச் சென்ற கடற்கொள்ளையர்கள். சோமாலியா அருகே மற்றொரு சம்பவமாக 6 இந்தியர்களுடன் சென்ற சரக்கு கப்பலையும் கடற்கொள்ளையர்கள் கடத்திச் சென்றதாக கடல்சார் அதிகாரிகள் தகவல்.